கடவுள் தாம் படைச்ச ஒவ்வொரு மனுஷனையும் தானே கூட இருந்து கவனிச்சிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனக்கு பதிலா தாயை படைச்சான். அந்த தாயும் மகனோட கடைசி கால வரைக்கும் கூட வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் மனைவியை படைச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தெய்வம்தான், பஞ்சாதியும் தெய்வம்தான். கடவுள் தாம் படைச்ச ஒவ்வொரு மனுஷனையும் தானே கூட இருந்து கவனிச்சிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனக்கு பதிலா தாயை படைச்சான். அந்த தாயும் மகனோட கடைசி கால வரைக்கும் கூட வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் மனைவியை படைச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தெய்வம்தான், பஞ்சாதியும் தெய்வம்தான். கடவுள் தாம் படைச்ச ஒவ்வொரு மனுஷனையும் தானே கூட இருந்து கவனிச்சிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனக்கு பதிலா தாயை படைச்சான். அந்த தாயும் மகனோட கடைசி கால வரைக்கும் கூட வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் மனைவியை படைச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தெய்வம்தான், பஞ்சாதியும் தெய்வம்தான்.